இறை தூதர் மூசா நபி 10 ஆண்டு காலம் இறை தூதர் ஷுஐப் நபியினுடைய ஆடுகளை மேய்க்கின்ற வேலையை செய்து வந்தார்கள். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் திருமணம் செய்து அதன் பின்னர் எகிப்து நாட்டினுடைய கொடுங்கோல் மன்னன் ஃபிரௌனுடைய ஆட்சிக்கு சவாலாக திகழ்ந்தார்கள். அவனுடைய ஆட்சியை கடலுக்கு அடியிலே புதைத்துவிட்டு அந்த மக்களை காப்பாற்றக்கூடியவராக அவர்கள் ஒரு சமூகத்தினுடைய மீட்பராக இறை தூதர் மூசா நபி அவர்கள் ஏற்றம் பெற்றார்கள். ஆடு மேய்க்கிற காலம் ஒரு காலம் என்றால், மனித சமுதாயத்தை மேய்க்கின்ற தலைவர் என்கிற அந்தஸ்தை தகுதியை பெறுவது இன்னொரு காலம். இந்த காலங்களை, இந்த நாட்களை மனிதர்களுக்கு இடையிலே நாம் மாறி மாறி வரச் செய்வோம். ஃபிரௌன் அதிகாரத்திலே தொடர்ந்து இருந்து விட்டானா? மூசா நபி தான் ஆடுகளை மேய்க்கின்ற அந்த இடையர் வேலையிலே நிரந்தரமாக தங்கிவிட்டார்களா? இல்லவே வாழ்க்கையின் காலங்கள், காட்சிகள் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் மக்காவில் இருந்த குறைஷிகள் என்கின்ற பெருங்குடும்பத்துக்காரர்கள் சிலருடைய ஆடுகளை கராரீத் என்கிற மக்காவுக்கு புறநகர் பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய கரடுமுரடான இடங்களிலே ஓட்டி சென்று அதில் கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானத்தை வைத்து தன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தார்கள். முஹம்மது நபி அவர்கள் 40வது வயதில் இறை தூதராக ஏற்றம் பெற்றார்கள். அதன் பின்னர் 13 ஆண்டு காலம் சொல்லனா துயரங்களை அனுபவித்தார்கள். அதன் பிறகு மதீனா என்கிற நகருக்கு நாடு துறந்து சென்றார்கள். வாழ்க்கையிலே அவர்கள் ஏற்றத்தை கண்டுகொண்டே இருந்தார்கள். என்ன, ஆடு மேய்க்கிற பணியில் அவர்கள் நிரந்தரமாக தங்கிவிட்டார்களா? இல்லையே. குறைஷிகள் தான் முதலாளிகள் என்கின்ற அந்த பெருமையிலிருந்து, ஆணவத்திலிருந்து கீழே இறங்கி வரவில்லையா? நிரந்தரமாக அங்கேவா தங்கிவிட்டார்கள்? இல்லையே. எனவே எல்லா நாட்களும் மனிதர்களுக்கிடையிலே சுற்றி சுற்றி வந்து கொண்டேதான் இருக்கும். இன்றைக்கு நீங்கள் வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை சக்கரத்தில் நீங்கள் கீழே இருக்கிறீர்கள் என்றால் அப்படியே சுற்றி சுழன்று ஒரு நாள் மேலே வருவீர்கள். மேலே இருந்தவர்கள் கீழே இறங்கி வந்து கொண்டே இருப்பார்கள். இடையிலே மரணம் வந்துவிட்டால் எவ்வளவு தாழ்வு இறங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவர்கள் மரணம் அடைகின்றார்களோ அவ்வளவு தாழ்வுக்கு அவர்கள் வருவார்கள். உயரத்துக்கு போகிறவர்கள் எவ்வளவு உயரத்திலே போகிற போது மரணம் அடைகிறார்களோ அந்த உயரத்தோடு தன்னுடைய உலக வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். சில பேர் உச்சத்துக்கு போகிறார்கள், அவர்களே பிறகு கீழே இறங்கி வந்து விடுகின்றார்கள். உலக வாழ்க்கை என்பது ஏற்றமும் தாழ்வும் நிறைந்ததுதான், உயர்வும் தாழ்வும் நிறைந்ததுதான், வளமும் வறுமையும் நிறைந்ததுதான், நோயும் ஆரோக்கியமும் நிறைந்ததுதான் இந்த உலக வாழ்க்கை. ஒரே இடத்தில் யாரும் நிரந்தரமாக தங்கி விடுவதில்லை. இந்த வாழ்க்கை தத்துவத்தை இதயத்திலே ஏந்தி எல்லா நிலைகளிலும் இறைவனையே நாம் சார்ந்திருப்போம். எங்கள் நிலையில் இறைவா எங்களை தக்க வைப்பாயாக என்று இறைவனிடத்திலே மன்றாடி கேட்போம். ஆணவ எண்ணத்தை கசைக்கு தூக்கி எறிவோம். இறைவனை நெருங்குவோம். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.